பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலம் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு ஏற்கனவே தந்துவிட்டார். நாம் விசுவாசத்தை கொண்டு அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். விசுவாசத்தை துவக்குகிறவர் அவரே. அவர் போடும் விசுவாச விதை கேள்வியினால் தான் முளைத்து வரும். இயேசுவின் வார்த்தைகளையும் அவரின் அதிசயமான செயல்களையும் அவரின் நடத்துதல்களையும் அவரின் அற்புதங்களையும் அதிகமாக வாசித்து ஆவிக்குரிய பிரசங்கங்களை கேட்டு அதை மனதில் தியானிக்க வேண்டும். இப்படி முளைவிட்டு வரும் விசுவாசத்தை வளர செய்கிறவரும் அவரே. முதலில் பிறர் சாட்சிகளை கேட்டு உருவாகும் அரைக்குறை விசுவாசத்தை வைத்து நமக்கும் இப்படி நடக்குமா என்று ஜெபித்து பார்ப்போம். அவர் அதை அதிசயமாக நடத்தி தந்து ஜெபத்தில் கேட்டால் நமக்கும் கிடைக்கும் என்ற விசுவாசத்தை நமக்குள் ஊன்றுவார். பெரிய பிரச்சனைகள் வரும்போது பகுதி விசுவாசத்துடனும் பகுதி பயத்துடனும் ஜெபிப்போம். அவர் அந்த பிரச்சனையை மாற்றாமல் அது நம்மை ஒன்றும் செய்யாமல் காப்பாற்றுவார். அடுத்த முறை பிரச்சனை வரும்போது ஜெபித்தால் போதும், அது நம்மை ஒன்றும் செய்யாது என்று பயப்படாமல் முழுமையாக விசுவாசிப்போம். இந்த வேலை இல்லை என்றால் என்னால் பிழைக்கவே முடியாது, எனவே இந்த வேலையை ஆசீர்வதித்து தாருங்கள் என்று தேவனிடம் உதவி கேட்டு ஜெபிப்போம். ஆனால் அவரோ வேலையை இழக்க செய்வார். வேலை இல்லாவிட்டாலும் குறைவின்றி அதிசயமாக நடத்துவார். அதன் பின் வேலையில் இருந்த பகுதி விசுவாசமும் அவரின் பராமரிப்புக்கு மேல் வந்துவிடும். இப்படி விசுவாசத்தை படிப்படியாக வளர செய்து அவரே நமக்கு எல்லாம் என்ற நிலைக்கு நம்மை கொண்டு வருவார். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் ஆவிக்குரிய உலகில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் முடியாது. ரட்சிப்பு, மீட்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு, நீதி அடைதல், பரிசுத்த ஆவியை பெறுதல், பரிசுத்தமாக்குதல், பரலோக பாக்கியம் அடைதல், இப்படி அனைத்துமே விசுவாசத்தால் தான் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனின் அன்பும் இயேசுவின் அளவற்ற கிருபையும் ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களோடு எப்போதும் இருப்பதாக. விசுவாசத்தில் அனுதினமும் வளருங்கள். இதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமென்.